ஞான யோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து உங்களோட கர்மாஸ் எல்லாத்தையும் நீங்க பர்ன் பண்றீங்க. கர்மான்றது நீங்க உங்களோட ஞானத்த சம்பாதிக்கிறதுக்காக. சோ ஞான யோகால தான் ஹையஸ்ட் சந்தோஷம் இருக்கு. ஸோ ஜென்ரலா வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்ல என்ன கிடைக்கும்? ஞானம் தான் கிடைக்கும். இந்த ஞானத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதுக்குன்ட்டு ஒரு செப்பரேட்டா ஒரு சயின்ஸ். ஸோ இது பேரு ஞான யோகம். யோகம்னா என்ன? யோகம்னா யூனியன். ஓகே, யோகம்னா ஒரு யூனியன். ஸோ நம்மளுக்கு ஹத யோகம் இருக்கு. ஹத யோகம்னா யூனியன் வித் யோர் பிசிக்கல் பாடி. அடுத்து ராஜயோகம் இருக்கு. ராஜயோகம்னா யூனியன் வித் யோர் சட்டில் பாடிஸ். யூனியன் வித் ஆல் யுவர் சட்டில் பாடிஸ். நம்மளுக்கு 7 சரீரங்கள் இருக்கு. கண்ணால பாக்குறது வந்து பிசிக்கல் ஐஸ்ல பாக்குறது வந்து பிசிக்கல் பாடி. சோ நமக்கு எனர்ஜி பாடி இருக்கு, ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு, மென்டல் பாடி இருக்கு, காசல் பாடி இருக்கு, நிர்வாணிக் பாடி இருக்கு, புத்திக் பாடி இருக்கு. சோ 7 பாடிஸ் இருக்கு. எல்லாருக்குமே இந்த 7 பாடிஸ் இருக்கும். ஏன்னா யார் ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் சாதனை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஹையர் சட்டில் லெவல் பாடிஸ் வந்து டெவலப் ஆயிட்டே வரும். சோ யோகம்னா ராஜயோகம்னா உங்களோட எல்லா சட்டில் பாடிஸோட ஒரு யூனியனா இருக்கு. யூனியன் அப்படின்னா ஒன்னு சேர்ந்து இருக்கு. நாத யோகம் அப்படின்னா மியூசிக். ஒரு மியூசிக் கேட்கறீங்க, ஒரு மியூசிக் கேட்டு நீங்க வந்து அந்த மியூசிக்ல வந்து அப்படியே இன்வால்வ் ஆயிட்டு ஒன்னாயிடுறீங்க. ஸோ அது நாத யோகம். அதே மாதிரி சம்சார யோகம். சம்சார யோகம்னா ஒரு ஆண் ஒரு பெண், 2 டிஃபரெண்ட் பாடிஸ், 2 டிஃபரெண்ட் மைண்ட்ஸ், 2 டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், 2 டிஃபரெண்ட் லைஃப் ஜெர்னிஸ் ஒன்னா ஒரே வீட்டுல குடும்பம் நடத்துறது வந்து சம்சார யோகம். ஸோ அதே மாதிரி கர்ம யோகம் அப்படின்னா நீங்க செய்யற வேலையில நீங்க ஒன்னா இருந்து செய்யுது. அதாவது நீங்க உங்க வேலை ரெண்டும் ஒன்னா இருக்குது. இது மைண்ட்ஃபுல்னஸ். நீங்க மைண்ட்ஃபுல்லா செஞ்சாக்கா அது கர்மயோகம் கூட. ஓகே. சோ ஞான யோகம்னா நீங்க வந்து அந்த ஞானத்தோட ஒன்னாயிருக்கு. இது ஞான யோகம். நீங்களும் அந்த ஞானமும் ஒன்னா இருக்கிறது தான் ஞான யோகம். சோ இதுல 4 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. 4 ஸ்டேஜஸ் இருக்கு இந்த ஞான யோகத்துல. முதல் ஸ்டேஜ் வந்து கேட்கறது. நம்ம காது கொடுத்து கேட்டு அப்சர்வ் பண்றோம். லிசனிங் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கேட்கறது, லிசன் பண்ணணும். இப்போ நான் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது லிசனிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஞான யோகத்துல இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க கிளாஸ் கேட்கறீங்க. கிளாஸ் கேட்ட பிறகு நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்வேன். அந்த 10 பாயிண்ட்ல உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் புரிஞ்சது? எது சரின்னு படுது, எது சரின்னு படல, எது ரைட்? நான் ஒரு டீச்சர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, இன்னொரு டீச்சர் இன்னொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, இன்னொரு டீச்சர் இன்னொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 டீச்சர் 3 ரகமா சொல்லியிருப்பாங்க. இதுல எது ரைட், எது ராங், எது சரி, எது சரியில்லை, எவ்வளவு வரைக்கும் சரியா இருக்கு, எவ்வளவு சரி? 10 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, அதுல 9 பாயிண்ட் எனக்கு புரிஞ்சது, ஒரு பாயிண்ட் எனக்கு புரியல. சோ இதெல்லாமே வந்து போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்டது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி அதுல இருந்து அந்த எசன்ஸ் எடுக்கிறது 2வது ஸ்டெப். இது சான்ஸ்கிரிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சான்ஸ்கிரிட்ல ஸ்ரவணம் அப்படின்னு, செகண்ட் ஸ்டேஜ் வந்து மனனம் அப்படின்னு. சோ இதுக்கு நிறைய நீங்க புத்தி யூஸ் பண்ணணும். சோ கேட்கறது எல்லாமே பிளைண்டா நம்பிடக்கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எது சரின்னு படுது, அதுக்கு நீங்க உங்களோட சொந்த புத்தியை யூஸ் பண்ணணும். ஓகே. சோ உங்ககிட்ட சப்போஸ் உங்களால அதை அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து அந்த உங்க ஃப்ரெண்டு கேட்கணும். உங்க ஃப்ரெண்டும் அதே ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், எனக்கு நான் இந்த செஷன் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி புரிஞ்சது, உனக்கு எப்படி புரிஞ்சது, எது சரி அப்படின்ட்டு டிஸ்கஷன் பண்றோம். ஓகே. அனலைஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதுல இருந்து அந்த எசன்ஸ் எடுத்து ஓகே எனக்கு இது இது சரின்னு படுது, 10 பாயிண்ட்ல எனக்கு இந்தந்த பாயிண்ட் எனக்கு சரின்னு படுது. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த அனாலிசிஸ், அந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஒர்க்கு செகண்ட் ஸ்டேஜ் ஞான யோகா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து லிசனிங். நீங்க காது கொடுத்து ஒத்து கவனிக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஞான யோகத்துல. நீங்க கேட்கலன்னா எதுவுமே உங்களுக்கு மனசுல பதியாது. வீட்டுல சின்ன குழந்தைங்க எடுத்துக்கோங்க, அவங்க அப்பா அம்மா என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, அது கேட்டு கேட்டு அப்படியே அந்த லாங்குவேஜ் வாங்கிடுவாங்க. எந்த ஒரு எஃபர்ட்டும் போட மாட்டாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் கத்துக்கணும், அந்த கிராமரை கத்துக்கணும், அதெல்லாம் எந்த எஃபர்ட்டும் போட மாட்டாங்க. ஒரு பெங்காலி பேசுற வீட்டுல அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நேச்சுரலாவே அந்த குழந்தை பெங்காலி பேசும். ஹிந்தி பேசுற வீட்டுல பிறந்தாக்கா நேச்சுரலாவே அந்த குழந்தை ஹிந்தி பேசும். தமிழ் பேசுற வீட்டுல பிறந்தாக்கா நேச்சுரலாவே அந்த குழந்தை தமிழ் பேசும். எந்த ஒரு படிப்பும் படிக்காம எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம நேச்சுரலாவே அந்த பாஷை கத்துக்கும் அந்த குழந்தை. எப்படின்னா அந்த கேட்கறதுனால அந்த பாஷை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த பாஷை. ஸோ ஸ்ரவணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஆன்மீகனா என்னன்னு தெரியாது, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு தெரியாது. அப்ப நீங்க கேட்கணும். நீங்க கேட்க 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எசன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் புரியும், அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் புரியும். மறுபடியும் மறுபடியும் கேட்கணும். ஒரு வாட்டி கேட்டா அப்படி ஃபுல்லா புரிஞ்ச சப்ஜெக்ட் கிடையாது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே. அது மறுபடியும் மறுபடியும் கேட்கணும். ஸோ இது புக்கு படிக்கிறது கூட இந்த ஞான யோகத்துல ஒரு பாட்டு தான். ஸோ புக்கு படிக்கிறது கூட சிரவணம் தான். ஸோ புக்கு படிக்கிறதும் சிரவணம் தான். நீங்க வந்து
ஆடியோ கேட்கறதும் சிரவணம் தான், வீடியோ பார்க்கறது சிரவணம். லிசனிங் ஸ்டேஜ், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், லிசனிங் ஸ்டேஜ். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஸ்டேஜ். கேட்டதை அப்படியே எடுத்துக்காம பிளைண்டா நம்பாம இதுல எது சரி எது சரியில்லை, எது கரெக்டா படுது எது கரெக்டா படல, எது புரிஞ்சிருக்குது எது புரியல அப்படின்ட்டு உங்களோட ஓன் ரிசர்ச், உங்களோட ஓன் அனாலிசிஸ், உங்களோட உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கணும். இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல ஓகே நான் இது கேட்டேன், காது கொடுத்து இது கேட்டேன், ஆனா என்னோட உள் மனசு வந்து இது என்ன சொல்லுது. 3 ரகமான அவுட்கம்ஸ் இருக்கும். நீங்க எதனா ஒண்ணு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உள் மனசு சரி அது கரெக்ட் அப்படின்னு, அது சரி அது கரெக்ட் அப்படின்ட்டு ஆழமா அவங்களுக்கு தோன்றப்போ அது ஓகே எஸ் அப்படின்றத எடுத்துக்கணும். இல்ல அது சரியில்லை அப்படின்றப்போ உடனே அதை அப்படியே கொஞ்சம் பக்கத்துல தள்ளி வச்சிடணும். ஆனா உங்க உள் மனசு சொல்லுது இது சரியில்லைன்னு தோணுது, சரி அதை அப்படியே பக்கத்துல வச்சிடணும், எடுத்துக்கூடாது. அதே வந்து ஒரு சில நேரம் இது தெரியாது, நம்மளுக்கு உண்மையாவும் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம், எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறப்போ அங்க வந்து நீங்க இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களோட சொந்த அனுபவத்துல அது கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு நீங்க செக் பண்ணணும். இது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ். ஸோ ஒன்ஸ் நீங்க இது வந்து கன்க்ளூட் பண்ணிட்டு ஓகே இந்த பாயிண்ட்ஸ் இது கரெக்ட், இது மெடிடேஷன், இந்த ஆனாபானசக்தி மெடிடேஷன் தான் எனக்கு ரைட் மெடிடேஷன், இந்த ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் கரெக்ட், எனக்கு இந்த தேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஸ்ட்ரல் டிராவல் ஓகே அதெல்லாம் வந்துட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் எப்படி என்னோட வாழ்க்கை எப்படி நான் வாழ்றேன், நான் சந்தோஷமா வாழ்றேனா, நான் ஆரோக்கியமா வாழ்றேனா, என்னோட சிந்தனை கரெக்டா இருக்கா, என்னோட பேச்சு கரெக்டா இருக்கா, என்னோட செயல் கரெக்டா இருக்கா, நான் வந்து நானும் நல்லா இருந்து என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கிற மாதிரி நான் வாழ்றேன்னா, யாரையும் எந்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு கரெக்ட்னு படுது அப்படின்ட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிராக்டிஸ், இம்ப்ளிமெண்டேஷன். நீங்க கத்துக்கிட்டது வந்து உங்க தினசரி வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு பல விதமான லாபங்கள் இருக்குன்னு தெரியும், புரிஞ்சிச்சு. உங்களோட ரிசர்ச் யூஸ் பண்ணி உங்களோட புத்தி யூஸ் பண்ணி இது கரெக்ட், இது கரெக்டான மெடிடேஷன், இது மெடிடேஷன் பண்ணா இந்த லாபங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகும் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணலன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலன்னு அர்த்தம். ஸோ 3வது ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் ஆஃப் பிராக்டிஸ், சாதனை. தினசரி வாழ்க்கையில அது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், அது 3வது ஸ்டேஜ். சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஞான யோகத்துல தியரி அண்ட் பிராக்டிகல்ஸ் 2 இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 வந்து தியரி, அதாவது லிசனிங் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் வந்து தியரி பார்ட். பிராக்டிகல்ஸ்க்கு அப்படின்ட்டு வரப்போ அது வந்து அங்க இம்ப்ளிமெண்டேஷன், ஆக்ஷன்ல இறங்கிடணும். காதால கேட்டது, மனசால யோசிச்சது, சிந்திச்சது, புரிஞ்சுக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன். ஸோ பிராக்டிஸ்ல போயிடும். ஸோ அது பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அங்க புரியாத, தியரிட்டிக்கலா புரியாத பல விஷயங்கள் ஃபைன் டியூன் ஆயிட்டு உங்களுக்கு நல்ல கிறிஸ்டல் கிளியரா புரியும். தியரிட்டிக்கலா ஓரளவுக்கு புரியும், ஆனா பிராக்டிக்கலா புரியுறப்போ அது பர்ஃபெக்டா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு குழாப்பழம் இருக்கு, ஓகே, அது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க, அது சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கிறீங்க, ஓகே, அதோட ருசி எப்படி இருக்கும்னு படிக்கிறீங்க, அதோட விட்டமின்ஸ் என்ன இருக்கு, மினரல்ஸ் என்ன இருக்கு, எல்லாத்தையும் படிக்கிறீங்க. ஆனா நீங்க சாப்பிடல, அப்போ உங்களுக்கு அதை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது. சோ நீங்க இந்த கொய்யாவை பத்தி என்ன படிச்சாலும் என்ன ரிசர்ச் பண்ணாலும் அது இன்கம்ப்ளீட் தான். ஏன்னா நீங்க ஒன்ன சாப்பிடல, உங்களோட அனுபவத்துல அது இல்ல. உங்களோட அனுபவத்துல அது இல்லைன்றப்போ உங்களுக்கு அது பத்தியான நாலேஜ் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும், தப்பாதான், அதாவது புரிஞ்சுப்பீங்க ஆனா முழுமையா புரிஞ்சுக்க மாட்டீங்க. சோ பிராக்டிக்கல் இருக்கிற இடத்துலதான் முழு ஞானம் இருக்கும், அது நீங்க நோட் பண்ணிக்கணும். இது தேர்ட் ஸ்டேஜ். பிராக்டிக்கல் இல்ல, தியரிட்டிக்கலா ஓகே மெடிடேஷன் பண்ணாக்கா ஆஸ்ட்ரல் டிராவல், தேர்ட் ஐ பெர்ஃபெக்ஷன், ஃபோர்த் ஐ, அந்த கார்மிக் எல்லாமே பர்ன் ஆயிடும், கர்மா எல்லாமே பர்ன் ஆயிடும், இது கடைசி ஜென்மம் ஆயிடும், இது ராஜயோகம், இது சிறந்தது, எல்லாமே தெரியும். ஆனா பிராக்டிஸ் பண்ணலன்னா அதனால எந்த யூஸும் இல்லை. தியரிட்டிக்கலா அவங்க நீங்க படிச்சது எல்லாமே எந்த யூஸுமே. பிராக்டிக்கலுக்கு தியரி இம்பார்ட்டன்ட், ஆனா பிராக்டிக்கல் இல்லைன்னா அந்த ஹோல் கான்செப்டே வேஸ்ட். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து பிராக்டிகல்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லிசனிங், செகண்ட் ஸ்டெப் வந்து ரிசர்ச் அனாலிசிஸ், தேர்ட் ஸ்டெப் வந்து பிராக்டிகல்ஸ். பிராக்டிகல்ஸ் அப்படின்னா இங்க தேர்ட் ஸ்டெப்ல இது எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல. தேர்ட் ஸ்டெப்ல பிராக்டிகல்ஸ்னா ஒவ்வொரு நாளுமே நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், உங்க தினசரி வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜட்ஜ் நாட், யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. மற்றவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணாக்கா நம்ம வந்து நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்ன்றது ஒருத்தரோட நெகட்டிவ், ஒருத்தரோட வீக்னஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணாக்கா அதே நெகட்டிவ் வீக்னஸ் தான் நமக்குள்ளேயும் இருக்கு. ஸோ நம்ம இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணா நம்ம இன்னொருத்தர் வந்து நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜட்ஜ் பண்ண நம்ம அந்த கார்மிக் சைக்கிள்ல நம்ம சிக்கிட்டு போவோம் அப்படின்றது தியரிட்டிக்கலா நீங்க
படிப்பீங்க, அது புரிஞ்சுப்பீங்க, சரின்னு தோணும். ஆனா தினசரி வாழ்க்கையில எப்போ பாரு ஜட்ஜ்மெண்ட். எங்க மாமியார் இப்படி, என் புருஷன் இப்படி, என் பொண்டாட்டி இப்படி, என் பாஸ் இப்படி, இப்படின்ட்டு, அதாவது இருக்கிற வாஸ்தவத்தை வாஸ்தவமா பாக்குறது வேற, ஜட்ஜ் பண்றது வேற. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ட்டு புரளி பேசுறது. ஓகே, புரளி பேசுறது, காசிப், ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் பண்றப்போ என்ன ஆகும்னாக்கா ஸ்பிரிச்சுவலா நீங்க வளர மாட்டீங்க, அங்கேயே இருப்பீங்க, அங்கேயே ஸ்டக் ஆயிடுவீங்க. ஸோ ப்ராக்டிக்கலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சர்வீஸ் பண்ணாதான் ப்ரோக்ரஸ், நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். நம்ம சேவை பண்ணாதான் நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹாப்பினஸ் சயின்ஸ். நம்ம சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம 4 பேருக்கு உதவுனாக்கா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அது நேச்சுரலா தானா அந்த சந்தோஷம் வரும். இது ஒரு ஹாப்பினஸ் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. 4 பேருக்கு நீங்க நல்லது பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். சோ அப்படின்னு நீங்க தியரிட்டிக்கலா நீங்க படிக்கிறீங்க, நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க, இல்ல டீச்சர் சொல்றதும் கேட்கறீங்க, நிறைய கிளாஸஸ் கேட்கறீங்க, உங்களுக்கும் அது சரின்னு படுது. ஆனா தினசரி வாழ்க்கையில உங்களால சர்வீஸ் பண்ண முடிஞ்சும் நீங்க அது சர்வீஸ் பண்ணல அப்படின்னாக்கா அதுல எந்த யூஸும் இல்லை. அது படிச்சு பிரயோஜனம் உங்களுக்கு. அது எப்ப நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சர்வீஸ் பண்ணிட்டு, அந்த அன்கண்டிஷனலா அந்த சர்வீஸ் பண்ணி, நான் எனது அப்படின்ட்டு இல்லாம என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்றேன், மத்தவங்க மேல பரிதாபப்பட்டு நான் பண்ணல, என்னோட சந்தோஷத்துக்காக நான் சேவை பண்றேன் அப்படின்ட்டு நீங்க எப்போ நீங்க ஒரு வாலண்டரி ஒர்க் பண்றதோ, இல்ல ஒரு டொனேஷன் கொடுக்கறதோ, இல்ல உங்களோட ஞானத்தை 4 பேருக்கு பகிர்ந்துங்கிறதோ, அந்த மாதிரி எப்ப நீங்க சந்தோஷம், எப்ப நீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்களோ அப்போ அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறப்பதான் உங்களுக்கு தெரியும், இதுதான் இருக்கிறதுலே சிறந்த சந்தோஷம். நல்ல சாப்பாடு சாப்பிட்றப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குது, நல்ல இசை மியூசிக் கேட்கிறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குது, நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ சந்தோஷம் இருக்கு, குடும்பத்தோட ஜாலியா ஒரு டூர் போறப்போ, ஹாலிடே போறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குது, நல்ல துணிமணி போட்டுக்கிறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குது, 4 பேர் நம்மள பெருமையா பேசினாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனா எல்லா சந்தோஷத்தையும் மீறி இந்த சந்தோஷம் தான் உச்சக்கட்ட நல்லன்ட்டு நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். சோ அது அங்க பிராக்டிகல்ஸ். சோ இதெல்லாம் ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள். சோ அந்த பிராக்டிக்கல் இல்லைன்னா அங்க உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். சோ the third step பிராக்டிகல்ஸ். சோ பிராக்டிகல்ஸ் இல்லைன்னாக்கா அங்க ஞானம் பரிபூர்ணமான ஞானம் இல்லை, அரைக்குறை நாலேஜ் இருக்கு. அந்த அரைக்குறை நாலேஜ் எப்பவுமே ஒரு ஆபத்துக்கு உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் அது. ஓகே, ஹாஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். சோ இந்த அபிமன்யு கேஸ் எடுத்துக்கோங்க. மகாபாரதத்துல அந்த வியூகத்துக்குள்ள உள்ள போக தெரியும், ஆனா வெளியே வர தெரியாது. சோ அப்போ என்ன ஆகும், உள்ள போயிட்டு அங்க சிக்கிக்கிட்டு அங்க உயிரை எடுக்க வேண்டியதா இருக்கு. சோ எப்பவுமே ஹாஃப் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ். முழுமையான நாலேஜ் இருக்கும். ஒரு தியரி நாலேஜ் மட்டும் இருந்தாக்கா அது எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஒரு சிக்கல்ல தான் கொண்டு போய் விடும், ஒரு ஆபத்துல தான் கொண்டு போய் விடும். எப்பவுமே ஒரு பரிபூர்ணமான ஞானம் இருக்கணும். அந்த பரிபூர்ணமான ஞானம் எப்போ கிடைக்கும் உங்களுக்குன்னா, தியரி பிளஸ் பிராக்டிக்கல் இருந்தாதான் பரிபூர்ணமான ஞானம். சோ இது ஞான யோகத்தோட 3வது ஸ்டெப். சோ 4வது ஸ்டெப் சாக்ஷாத்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்ஷாத்காரம்னா நீங்க அதாவே ஆயிட்டீங்க. அதாவது நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ அது உங்கள ஒரு பங்கு ஆயிடுச்சு. நீங்களும் அந்த குணமும் நீங்களும் ஒன்னாயிட்டீங்க. சப்போஸ் இந்த சர்வீஸ் பண்ற குணம், இப்போ கர்ணா எடுத்துக்கோங்க. சோ நம்ம என்ன சொல்றோம், தான கர்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கர்ணானாக்கா அதுக்கு தானம், ரெண்டு ஒண்ணுதான், சினானிம்ஸ். சோ அந்த குணம், கர்ணனோட குணமே தான குணமா மாறிடுச்சு. சோ கர்ணன் யோசிச்சு தானம் பண்ணணும், நான் தானம் பண்ணா நல்லது அப்படின்ட்டு கிடையாது, அது தன்னோட குணம் ஆயிடுச்சு. சோ சாக்ஷாத் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுவோம். அது 4th ஸ்டேஜ். சோ இந்த 4th ஸ்டேஜ்ல நம்ம ஒரு விட்னஸ் ஸ்டேஜ்ல இருப்போம், விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல. ஓகே, சோ அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல இது என் வழியா நடக்குது. ஓகே, சோ இது நான் பண்ணல, நான் பிராக்டிக்கல் பண்ணல, அது என் வழியா நடக்குது, அது தானா நடக்குது, நான் அதுவாயிட்டேன். சோ அந்த ஞானமும் நம்மளும் ஒன்னாயிட்டோம். நம்ம வாய் திறந்து பேசினா உண்மைதான் பேசுவோம். நம்மளோட சொல், நம்மளோட செயல், நம்மளோட சிந்தனை எல்லாத்துலயும் உண்மை இருக்கும். அப்போ அவன் ரொம்ப ஞானிடா, மிகப்பெரிய ஞானி. சோ அவனோட பேச்சு, அவனோட சொல், அவனோட செயல் எல்லாத்துலயும் ஞானம் இருக்கு. சோ அங்க அவன் பெர்ஃபெக்ட் ஞான யோகத்துல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அது ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது எப்ப நீங்க பிராக்டிக்கல் கண்டினியூஸா எவ்ரிடே பிராக்டிக்கல் பண்றீங்களோ அங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் இருக்கும், கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷன், ஒரு முழுமடைஞ்ச ஒரு நிலை, ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷன். சோ அந்த கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷன்ல நீங்க மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. சோ இது ஞான யோகத்தோட உச்சக்கட்ட நிலை, 4th ஸ்டேஜ். சோ ஞான யோகத்துல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு, 2 தியரி, 2 பிராக்டிகல். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் தியரி, கடைசி 2 ஸ்டெப் பிராக்டிகல். சோ இந்த 4th ஸ்டெப் பண்றது அது தானா வரும். நீங்க செய்ய வேண்டியது எவ்ரிடே நீங்க அது உங்களோட தினசரி வாழ்க்கையில அதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. சோ தினசரி வாழ்க்கையில நீங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ நேச்சுரலாவே உங்களுக்கு அங்க பரிபூர்ணமான ஞானம் இருக்கு. அதுதான் 4th ஸ்டேஜ். சோ இது ஞான யோகம். சோ ஒவ்வொரு யோகமும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒவ்வொரு யோகம் எதுக்கு, யோகத்தோட என்ன ஒரு அவுட்கம் என்னன்னா, யோகம் சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா யோகத்திலயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவுட்கம் ஆஃப் எனி யோகா
யோகா இஸ் சந்தோஷம். சந்தோஷம். சோ நீங்க வந்து ராஜயோகா எடுத்துக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அவுட்கம் என்ன? நேச்சுரலா நீங்க சந்தோஷமா இருக்கு. ஓகே, கர்ம யோகா எடுத்துக்கோங்க. நேச்சுரலா நீங்க ஒரு சந்தோஷம். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை பெர்ஃபெக்ட்டா செஞ்சீங்கன்னா, அது ஒரு எஃபிஷியன்ட்டா செஞ்சீங்கன்னா, அங்க நேச்சுரலாவே உங்களுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, நல்ல மியூசிக் கேட்கறீங்க, அங்க ஒரு சந்தோஷம் இருக்கும். சோ குடும்ப வாழ்க்கை நல்லா அனுசரிச்சு ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை, அங்க ஒரு சந்தோஷம். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க, அங்க ஒரு சந்தோஷம். ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறாங்க, அங்க ஒரு சந்தோஷம். ஒரு ஆண் பெண் வேற வேற திங்கிங், வேற வேற பாடிஸ், பட் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, ஒரே வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க, அங்க ஒரு சந்தோஷம். சோ எல்லா யோகத்திலயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுதான் அவுட்கம். சோ ஹையஸ்ட் சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா ஞான யோகத்துல இருக்கு. ஏன்னா நீங்க ஞான யோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து உங்களோட கர்மாஸ் எல்லாத்தையும் நீங்க பர்ன் பண்றீங்க. போன ஜென்மத்துல பண்ற எல்லா கர்மாவும் உங்களோட ஞானத்து மூலியமா அது டிசால்வ் ஆயிடும். ஓகே, அழிஞ்சு போயிடும். உங்களோட கர்மங்க எல்லா ஜென்மத்தோட கர்மங்களும் உங்களோட ஞானத்து மூலியமா அழிஞ்சு போயிடும். ஓகே, தியரிட்டிக்கல் நாலேஜ் இல்ல, பிராக்டிக்கல் நாலேஜ். நீங்க சேவை பண்ண உங்களோட எல்லா கர்மமும் பஸ்பமாயிடும், அழிஞ்சு போயிடும். சோ எதுக்குன்னா உங்களுக்கு ஞானம் கிடைச்சது. கர்மான்றது, அந்த கர்மா எதுக்கு இருக்கு? உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக இல்ல. அந்த கர்மான்றது உங்களை வந்து பனிஷ் பண்ணுன்றது இல்ல. அந்த கர்மான்றது அது மூலியமா, அந்த கர்மத்து மூலியமா நீங்க கத்துக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. சோ உங்களுக்கு கர்மா இருக்கு, லைஃப்ல சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, லைஃப்ல சேலஞ்ச் இருக்குன்னா அந்த சேலஞ்ச் மூலியமா நீங்க கத்துக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு. சேலஞ்சை பார்த்து நீங்க விலகி போகாதீங்க, சேலஞ்சை பார்த்து நீங்க ஓடி போகாதீங்க. அந்த சேலஞ்ச்ல உங்களுக்கு ஏதோ ஒரு லெசன் இருக்கு, அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுங்க. அதுல என்ன லெசன் இருக்கோ அது கத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதுல ஞானம். சோ நீங்க எப்போ அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி அந்த லெசனை கத்துக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த கர்மா அங்க முடிஞ்சு போச்சுன்னா. சோ கர்மான்றது பனிஷ்மெண்ட்டுக்காக இல்ல, கர்மான்றது நீங்க உங்களோட ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்காக. சோ ஞான யோகால தான் ஹையஸ்ட் சந்தோஷம் இருக்கு. சோ இதுதான் ஞான யோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு எசன்ஸ், ஞான யோகத்தோட ஒரு எசன்ஸ். சோ மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.